அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏய்யா கண்டக்டர், யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட? சில்லறை வேணும்னா கேட்டு வாங்கு. அசிங்கமாக பேசி வீணா என் கைக்கு வேலை தந்துடாத. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே உட்காரலாமா? தாராளமா. ஆமாம், கண்டக்டர் உன்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? நிஜமாவே உனக்கு அறிவு இல்லையா? ஆஹா, இம்பிட்டு நேரம் நடந்ததை பார்த்துட்டு தான் இங்கே வந்து உக்காந்துருக்கான். எனக்கு அறிவில்லைன்னு யார் சொன்னது? யாரும் சொல்லலை, நீயே தான் இப்போ சொன்ன. ஆஹா, போட்டு வாங்குறானே ஐயா. ஆமாம், கைக்கு ஏதோ வேலை தந்துடாதுன்னு சொன்னியே, அது என்ன? ஆஹா, சைலண்ட்டாக இருந்துடுவோம். அதை விடுப்பா, நீ டிக்கெட் எடுக்கலன்னா சொல்லு, உனக்கும் சேர்த்து நானே எடுக்கிறேன். எனக்கு டிக்கெட் எடுக்க நீ என்ன என்னோட மாமனா மச்சானா? என்னப்பா நீ மாமன் மச்சானா இருந்தால் தான் டிக்கெட் எடுக்கணுமா? ஒரு நண்பனா எடுக்கக்கூடாதா? நாம் 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் சிங்கிள் டீ கூட சாப்பிட்டது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி எனக்கு நண்பன்னு சொல்லுவ? டீ தானப்பா, அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆளுக்கு 2 டீ சாப்பிடுவோம், போதுமா? அதுக்கு பேர் நட்பா? என்னப்பா நீயே சொல்லிக்கிற, நீயே கேள்வி கேட்டுக்கிற. சரி, டீ வேணாம், உனக்கு என்ன வேணுமோ அதையே சாப்பிடு. நான் ஓசியில் யார் கூடயும் சாப்பிட்றது கிடையாது. என்னது இது சிறுபிள்ளைத்தனமாலாம் இருக்குது? எதுக்கு ஓசின்னு நினைக்கிற? இன்றைக்கி நான் வாங்கி தர்றேன், நாளைக்கு நீ வாங்கித்தா, அவ்வளோதானே. 1 hour later. அப்பாடா, ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. A few moments later. ஆஹா, என்னது இப்படி ஆர்டர் பண்ணுறான்? அத்தி சாப்பிட்டுட்டோம். ஆஹா, பில்லு 800 வந்துருச்சு ஐயா. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். Later. சரி, நாளைக்கு நாம் எங்கே சந்திக்கிறது? இதே ஹோட்டலில் வாசலில் நின்று கரெக்டாக சாப்பிட்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன். The next day. ஆஹா, பயங்கரமாக பசிக்குதே ஐயா. அப்பாடா வந்துட்டான். ஏப்பா, வளன்னு பேசாமல் வாய்க்கு வேலை கொடுப்பா. வாய்க்கு என்ன, கைக்கும் சேர்த்தே வேலை கொடுக்குறேன், வா. 1 hour later. அப்பாடா, ஒரு வழியாக வளைச்சி அவன் சாப்பிட்ட மாதிரி டபுள் மடங்கு சாப்பிட்டாச்சு. ஏப்பா, பில்லு எவ்வளோ? கம்மி தான், 1400 ரூபாய். ஆஹா, டபுள் மடங்கு. என்னது பில்லை எங்கிட்ட கொடுக்குற? நீ சாப்பிட்ட பில்லை உன் பங்காளிக்கிட்டே கொடுப்பாங்க. ஏப்பா, நம்ம பேச்சுப்படி இன்றைக்கி நீ தானே வாங்கி தரணும். என் வாயால் இன்றைக்கி உனக்கு வாங்கி தரேன்னு நான் சொன்னேனா? இன்றைக்கி நான் வாங்கி தரேன், நாளைக்கு நீ வாங்கித்தானே தானே நீ சொன்ன. ஏப்பா, நான் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டல்ல, அப்போ நீ தானே வாங்கி தரணும். நாளைக்கு வாங்கித்தானு நீ ஏன் உன் வாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பில்லுக்கு பணம் கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, நான் நேற்று சொன்ன நாளைக்குங்கிறது இன்றைக்கி தான்பா. நேற்று நீ சொன்னதை இப்போ சொல்லு. ஏப்பா, இன்றைக்கி நான் வாங்கி தரேன், நாளைக்கு நீ வாங்கித்தா. நாளைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன். வரட்டுமா? ஆஹா, நாம் வச்சு செய்யலாம்னு நினச்சா அவன் வைக்காமையே செஞ்சுட்டு போயிட்டானே ஐயா. இதைத்தான் கைக்கும் சேர்த்து வேலை தரேன்னு சிம்பாலிக்காக சொன்னானா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.